நான் வந்து ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்தால் கொலஸ்ட்ரால் அந்த கொலஸ்ட்ரால் 208 நிற்கிது. 200க்கு மேலே 2000 வீதம் கொஞ்சம் கூட நிற்கிது. சரி பாய் பாய் பாய். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதில் ஹாஸ்பிட்டல் அதில் மெடிக்கல் மடுத்து கொண்டு வந்துட்டு சர்மி தந்துட்டு ஃபோன் பண்ணி கொண்டே இருந்தேன். சரிமே காக்கும் பஸ்ஸுக்கே இருந்து நான் சின்ன எல்லாம் கூடி போய் கிடக்கண்டு உடம்பும் கூடி கொண்டு தானே வருது. நேற்று வந்த வீட்டை அம்மா அவங்ககிட்ட வயன முகமில்ல அமிரேச்சேண்டா தலையை சுற்றுதான் அடிக்கடி. ஓ சாப்பிட போறீங்களா? மோனிகா கொண்ட சாப்பிட கொடுமா காமிச்சி. ஏய் இல்லொன்னிச்சு டை அடிச்சு மேய்க்கிறாரு. பெயிண்ட் அடிச்சு மேய்க்க பூசுறது நான் ஒரு கூடாது கருத்தப்பட்டு அக்கா வளர்க்குறியோ? இன்னும் கொஞ்சம் அடுத்துதான் போகணும். சாம்பிள் போட்டுருங்க. மூக்கில் வச்சுட்டு தான் இல்லையா நெத்தில 200 கோசா நெல்லுபடி வா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். என்னடா நேற்று வீடியோ காண யோசிப்பீங்க. 3 நாளாக லேர்னஸுக்கு போகணும் யாழ்ப்பாணம். அப்போ நாளைக்கு தான் ஃபைனல். 2 நாளாக அங்கே என்ன மாதிரி ரூல்ஸ்ன்னு சொல்லி அங்கே பழக்குவாங்க. அப்போ நான் நேற்று 4 மணிக்கு 3:30 கிளம்பி நான் படுத்ததே 1 மணி ஆகிட்டு 3:30 கிளம்பி பிறகு மூத்தவாவையும் எழுப்பி 4 மணிக்கு எழுப்பி தலை பின்னி கட்டிப்பட்டேன். இவர் பின்னி கட்ட மாட்டாரான தலை. அப்போ பின்னி கட்டி போட்டு அவள் இருக்க சொல்லி போட்டு நான் சின்ன கொஞ்சம் படுத்துட்டு 6 மணிக்கு இல்லை அவள் 4 மணிக்கு எழும்பியே முழிச்சுட்டு தான் இருந்தவள் 6 மணி ஸ்கூலுக்கு வலிக்கிறதுக்கு. அப்போ மோனிகா தலை எடுத்து விடணும் ரெட்டை பண்ணி கட்டி விடட்டுக்குவான். நான் ரெட்டை பண்ணி கட்ட சரி 4 காலுக்கு பஸ். அப்போ 4:10 டவுனுக்கு போகணும். அப்போ நான் நீ ஒற்றை பின்னியை கட்டி கொண்டு போடா அழுது கொண்டு நிற்க நான் விட்டுட்டு போயிட்டேன். என்னென்னு சொன்னேன் ரெட்டை பின்னியை நான் கட்டி கொண்டு நிற்கிறேன். மாதிரி 4 மணிக்கெல்லாம் நான் தலையெடுத்து விடலாம் அது குழம்பி போடும். அப்போ கம்சிட்ட சொன்னேன் நான் மோனிக்காவுக்கு தானே நீ இழுத்து விடுன்னு சொல்லி போட்டு நான் வலிக்கிட்டு போயிட்டேன். நம்ம 4:15 பஸ் உண்டு. இப்போ 4:15 பஸ் உண்டு 4 பஸ் விட்டுட்டோம். டைம் மாட்டான் போட்டு 4:45 பஸ்ஸுக்கு போய் அங்கே 5:30 இறங்கி பிறகு அங்கே வாகனத்துக்கு மடுக்கிறபடியாக கொஞ்சம் நேரோட்டங்கள் அதுகளெல்லாம் சொல்லி தெரியும். அதால் கொஞ்சம் நேரோட்டங்கள் ஓடி அப்போ அதை முடிச்சு கொண்டு வேற நான் 12 மணி ஆச்சு. அப்போ வந்து வேற ஸ்கூலுக்கெல்லாம் பலிக்கெடுத்து கூட்டிக் கொண்டு எல்லாம் விட்டுட்டு பிறகு வந்து சாப்பாடு கடையில் தான் நேற்று எடுத்தது. இன்றைக்கு அம்மா விட்ட சொல்லிட்டு போனேன் நீங்கள் சமையல் நாங்கள் வரேன் நடுவாங்க கடை சாப்பாடு செட் ஆகாது இவிய கொத்து கட்டுச்சுன்னா எனக்கு சரி வராது. அப்போ நான் பிறகு அம்மாக்கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு எடுத்து சாப்பிட்டது. இன்றைக்கும் வீட்டை சொல்லிட்டு வந்தேன்னா சமைச்சு வெய்யுங்கோ பிள்ளை இருந்தாலும் பெருமான்னு சொல்லி இப்போ இவரை சொன்னாங்க எங்களோட அம்மாவிட்ட சாப்பிட சொல்லி. எல்லாரும் போய் சாப்பிட இல்லாதானே சரியில்லை தானே அப்புறம் எல்லாரும் இங்கே இருக்கிற அழகும் இல்லை தானே வந்து சமைக்கே இல்லாமல் போயிடும். அப்படியே உள்ள நடும்பி கொண்டு போய் இன்றைக்கு 4:15 பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நான் இன்றைக்கு 5:30 பஸ்ஸுக்கு தான் போகிறேன். ஆனால் பேச போய் நம்ம என்னோட வேலைக்கு வேற சொன்னேன் ரிபர்ஸ் பழ போகணுமெண்டு. அப்போ கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். லேட்டாக போனால் பின்னுக்கு நிற்கணும் வெயில் மட்டும் நிற்கணும். என்ன செய்ய வியல் நான் என்னால் அப்புறம் வியல் 4 மணி கிளம்பி அவங்களும் சின்னமாக கொஞ்சம் டல்லாக போட்டாங்க. 4 மணி கிளம்பினபடியாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேற்று டியூஷனுக்கு போகல. அப்போ அதால் நான் கொஞ்சம் லேட்டாக எழும்பி வலிக்கிட்டு போட்டு தான் வியலை வலிக்கிட்ட சொல்லி போட்டு இப்போ நான் தலையெல்லாம் அழுத்து கட்டி போட்டேன். யூனிஃபார்ம் போட்டு வலிக்கிடுவேன் வேறு பின்னை குத்தி போட்டு சாப்பாடை கடையில் வாங்கி கொடுத்து போட்டு கூட்டி கொண்டு விடுவேன்.
அடுத்த நாளைக்கு தான் ஃபைனல். ஸோ நெஞ்சு வடவடவாக இருக்குது. ஃபைனல்ன்றாலே நார்மலாக பைக் ஓடுவேன். பைக்கு நான் நார்மலாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ பைக்குக்கு எடுக்கல வாகனத்துக்கு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லதானே. அப்புறம் ஒரு எடுக்கிறத விட 2 உண்டாச்சு. நாளை ஃபைனல் கொஞ்சம் நெஞ்சு படப்படப்பாக தான் இருக்குது. என்ன சொன்னால் வாகனம்ன்றது ஒரு விஷயத்தில் நிறைய வாகனங்கள் வேறு நாங்கள் நீரோட்டம் ஓடணும். அப்போ கொஞ்சம் ஒரு படப்படப்பு ஆம்பளையும் பேசுகிற செய்திருவாங்க. நாங்கள் பொம்பளைய கொஞ்சம் பதட்டப்படுறதான பதட்டப்பட பேசுகிற வேறங்க பழக்கி உங்களுக்கு கூட நானும் சொல்லி அங்கே வந்து நின்று பதட்டப்பட்டு கொண்டு நிற்கிறீண்டு. பதட்டப்படாமல் நல்ல மாதிரி நான் லைசன்ஸு நாளைக்கு எல்லாம் பாஸ் பண்ணி லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு கையில் வரணுமென்ற ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறேன். ஆனால் அது நம்பிக்கை கட்டாயம் நடக்கும். ஏன்னா ஒரு பதட்டமான ஒரு இது கிடக்கு. அப்போ எல்லாரும் சொல்லிச்சுன்னா இந்த முகமெல்லாம் உனக்கு அதைச்சி போய் கிடக்குது. ஏதாவது யோசிக்கிறீங்கடா லைசன்ஸ்டா தெரியும் தான் அந்த டைமில் பதட்டப்பட்டு கொண்டு இருப்போம். ஐயோ கடவுளே சரியான செய்து ஃபெயில் பண்ணக்கூடாது. ஃபெயில் பண்ணி தச்சு தவறி வானது ஃபெயில் பண்ணிட்டோம்னா அடுத்த முறையும் போய் இருக்கிறதுக்கு ஆயோணும். ரிவர்ஸுக்கெல்லாம் 12-1 மணி ஆகும் நான் வீட்டை மாதிரி. அந்த வெயிலுக்கு தண்டி அப்புறம் வந்தால் வீட்டை வந்து அடுத்த நாளும் பேராயிருக்கும். தலை சுற்றும் வெயில் சுட்டுடும் அந்தளவு வெயில். அப்போ இந்த அடுத்த முறை நான் போகக்கூடாது, இந்த முறை பாஸ் பண்ணணும்ன்ற நம்பிக்கையோட தாண்டி கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு ஃபைனல் அதை முடித்து நான் சந்தோஷமான செய்தி கட்டாயன்னு சொல்லுவேன். இப்போ நான் வெளிக்கிட போகிறேன். நேரம் 5:30 பஸ் வெளிக்கிட போகுது. இவர் என்ன கொண்டு விட்டுட்டு வந்து இவரை வெளிக்கிடத்து கூட்டிக் கொண்டு போக போகிறேன். ஓகே, நேரம் டைம் ஆகிக்கொண்டு இருக்கு. நான் போக போகிறேன். நேற்று வியல் எல்லாரையும் 4 மணிக்கு எழுப்பிட்டேன். அப்போ கொஞ்சம் அலுப்பு நேற்று பின்னிரவு நல்லா நித்திர ஒன்று இரவு நித்திர ஒன்று எழுப்பியிருப்பினோம். அப்போ இப்போ கொஞ்சம் அலுப்புகள் குறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற வீட்டு வேலைகளை நான் போன அப்புறம் நீங்கள் அந்த வீட்டு வேலைகளை கூட்டி கட்டியெல்லாம் படைக்கலாம் சுற்றி வச்செல்லாம் ஒதுக்கி போட்டு அடுத்த கட்டம் கூட வேலையெல்லாம் பாருங்க. 5 மணிக்கு போய்ப்பா நான் இப்போ சளி போட போகிறேன். இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குதுண்ணே. மோனிக்காக்கு இன்றைக்கும் அப்படி இந்த ஒரு நித்திர தூக்கம் வந்து இன்றைக்கு இல்லைன்னா வளம்பி 6:10 தான் விளம்புற வேணும் என்ன. டியூஷனும் போய் காய்ச்சலாக இருக்குது. இது எனக்கு குத்த தெரியாது. அப்பா குத்து இதை விட இப்போ ஆகல எக்ஸாம் நடக்கிறோடைய முக்கியமே எங்கே காணும் இப்படி ஊற்றுறீங்க. எத்தனை ஊசி ஊற்றுறீங்க? 2 ஊசி வெளியில் தெரியக்கூட. கடும் வெயில் இங்கே வெயில பார்த்தது அங்கே இங்கே மணி 5 காலுக்கு அடிக்குது. ஒரு கூவுதானே என்ன ஊசி ஒன்று ஊற்றினா கிடையாது. முந்தி வெள்ளை ஜெட்டுக்கெல்லாம் நாங்கள் ஊசியில் குத்தி கொண்டு தெரிஞ்சது. இப்போ ஒன்று ஊசி ஊற்றினாங்க. என்ன நினைக்க ஒரு பார் நானும் கட்டி விட்டு பார்ப்பேன். ஊசி வந்து சட்டையில் ஏறுறதே இல்லை. சரியா அப்புறம் கலர் உள்ளுக்கு விட்டுட்டு ரைட் ஆச்சா சட்டப்படி. ஓகே, நீங்கள் பவுடர் பள்ளிக்கூட போட்டு வச்சுன்னு போடுங்க. போட்டு போட்டுங்க மெட்டாஜ் வச்சு நீங்கள் போட்டு போட்டு போட்ட இது டை அடிச்ச மேலே கிடையாது. பெயிண்ட் அடிச்ச மேலே பூசுறது பெரிய நான் ஒரு கூடாது அடி கருத்தை போட்டேன். அக்கா வளர்க்குறியோ? இன்னும் கொஞ்சம் அடுத்ததான் போகணும். சேம்பேபி போட்டுருந்தேன்.
பாப்பா மூக்கில் வச்சுட்டேன்ல தான் இல்லையா நெத்தில ஒரு புஷிடுவா அம்மா இன்னொரு கோசாக்கு நெல் பிடி பவுடரால புஷி வா ரைட் விஷயம் முடிஞ்சுது அம்ஜி சரியோ இது ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லுங்க அப்போ இந்த அடையாளம் சில இடம் பிள்ளைகள் வந்து ஒரு தூக்கமா இருந்தா டீச்சர் மேங்க என்ன குளிக்காம இருக்கணும் என்ன மணிக்க நீ சொல்லு நான் பெரிய பட்டையா போட்டு வந்துருக்கேன்னு சொல்லி கம்சிக்கும் போட்டு பட்டை சரி அவ வளர்க்குற கொண்டாண்டாங்க உங்களுக்கு சாப்பாடு கடையில் கட்டி கொண்டு சொக்ஸை சப்பாத்தி எடுத்து போடுங்க நதியா சூ அக்காண்ட சொக்ஸை இல்லை சொக்ஸை எடுத்து போடுங்க நம்ம சாப்பாடு என்ன இப்போ வாங்கிட்டு வர கடையில் இட்டலி வேண்டாட்ட அப்போ விளங்க இல்லை வரவிட்டாவோ சரி அக்காவுக்கு இடியப்பம் எவ்வளோ 50 ரூபா வாங்க ஓ சாப்பிட போறீங்களா மோனிகா கொண்ட சாப்பிட கொடுமா காமிச்சி ஏய் சாப்பிட மாட்டீங்களா இப்போ நேரம் போயிட்டு 6:45 ஆயிட்டு என்ன சரி ரெண்டை கூட சாப்பிடட்டும் ஏ சாப்பிடு இப்போ மோனிகே இது அங்கே உண்டா சாப்பிட மாட்டேன் இதில் சாப்பிட்டு போ கொஞ்சம் உனக்கு எடுத்து வை என் பாக்ஸுக்கு என்னது ஃப்ரெண்டு கொடுக்க போறியோ சரி அப்போ வச்சு கொண்டு போங்க கவனம் இதண்டே துறக்க பேக் எடு மோனிகா பேக் எடு இதுக்கு கொண்டு வரீங்க பையில் இருக்கேன்னு காமிச்சியான்ட்டு இந்த கொஞ்சம் நல்லா லேட் ஆகிட்டுது சரி மோனிகா என்ன பிபி வாசிச்சு கொண்டு நிற்கிற போ கையன்ட்டு தண்ணி கூட குடிக்க நேரம் இல்லையே மோனிகா என்ன மோனிகா சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் ஏறிட்டோம் அதாச்சும் இந்த ஹெல்மெட் போடல நினைப்பீங்க பக்கத்தில் இருக்குது குட்டையில் என்ன பக்கத்தில் இருக்கிற வழியால் என்ன மோனிகா என்ன சந்தோஷம் பண்ணிக்கல அம்மா மில்ல டக்குன்னு சாப்பாடலாம் மாயங்குளம் தந்து டக்குன்னு விட்டு போடணும் கூட்டிக்கணும் 5 நிமிஷத்துக்குள்ள விட்டுருவாங்க 10 வெள்ளை ஆயிடுச்சு நாங்கள் இந்த காய்ச்சல் இன்னைக்கு நிலம் இல்லை போவோம் எனக்கு மந்து வேல் நிறைய கிடக்குது ஓகே பாருங்க தான் வழுக்கட்டம் போகிறாங்க என்ன பண்ணிக்க எப்படி எக்ஸாம் எப்படி
வந்து 7:05க்கு வந்து நிற்பாங்க. 7:10 7:10க்கு பஸ் வரும். 7:15 7:10 கூட பஸ் வரும். சிலது பிந்தும் சிலது முந்தும். இந்த ஸ்கூல் இப்படி ஞாபகங்கள் எல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்குமே நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. ஸ்கூல் ஞாபகங்களை பார்க்க சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டு படிச்சிருக்கலாம்ன்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சொல்லிங்க அதுக்காண்டி தான் அவங்கள வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுமோ அவ்வளோ தூரம் படித்து நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வரணும்னு நினைக்கிறது. என்னண்டு மோனிகா படிச்சு இந்த மாதிரி வேற ஒரே வேலை போய்க்கே தான் சொல்லி கொண்டு போய்கொண்டு மோனிகா படிச்சு இந்த மாதிரி வேற ஒரே வேலை போய்க்கே தான் சொல்லி கொண்டு போய்கொண்டு. ஓகே ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டேன் நாங்கள். ரைட் சரி பாய் பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எல்லாம் இப்போ டவுனுக்கு வந்துட்டேன். நான் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ராஜ் இந்த மெதடிஸ் வடேந்து ஹார்ட்லிக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன். அந்த வடேந்து போகிற ஸ்கூல் ரோட் இங்கே ஹார்ட்லிக்கு போயிடும். ஓகே இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சர்மிக்கு வந்து அந்த தலை சுற்றி தான் இருக்கிறோடைய பிளட் கொண்டு வந்து செக் பண்ண கொடுத்தது ஆரோக்கிய ஆய்வகம்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். என்ன ரிப்போர்ட் எடுக்க சொல்லி போட்டு போனது சர்மி. அப்போ இனி உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன ரிப்போர்ட்டில் என்ன ரிசல்ட் இருந்ததையும் பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அதில் ஹாஸ்பிட்டல் அதில் மெடிக்கல் எடுத்து கொண்டு வந்துட்டேன். சர்மி தந்துட்டு ஃபோன் பண்ணி கொண்டே இருந்தேன். சரிமியாக்கா பஸ்ஸுக்கே இருந்து நான் சின்ன எல்லாம் கூடி போய் கிடக்கண்டு உடம்பும் கூடி கொண்டு தானே வருது. நேற்று வந்து வீட்டை அம்மா அவங்ககிட்ட வயன முகம் எல்லாம் விரைச்சேன்டா தலையை சுற்றுதான் அடிக்கடி. தலையை சுற்றி வந்து தான் நான் குளிர கட்டப்பையில தான் கொண்டு போய் இதெல்லாம் செய்து பார்த்தது. இதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து கூடி இருக்கா, மற்றது எல்லாம் நோமலாம். அப்போ நான் சர்மி சொல்ல சுவரெல்லாம் கூடிட்டாங்கன்னு சொல்லி என்ன தானே எனக்கு ட்ரையலுக்கு போய் கொண்டிருக்கேன். இந்த யோசனை வந்து அப்புறம் இங்கே சொத்திக்கு விட்டுருவேன்னு சொல்லிச்சு. ஓகே இதில் வந்து கொலஸ்ட்ரால்லாம் கூடி இருக்குது. இதுக்கு கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னோம் டாக்டர். இப்படியே வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாக்கள் விட்டு தான் வந்து நிற்கிறேன். விடிய காலம் முடிப்பினொன்னே உண்மையாக்குமே இவ்வளோ வெயில்களே நான் கடும் வேலைன்னு பார்த்தேன் நான் மோனிகா அவளுக்கு பள்ளிக்கூடம் கொண்டு இறக்குறது மாறி மாறி சரியான ஒரு வேலை தான். நான் இதை அப்பாக்குரிய வேலை தான் அப்பாக்குரிய வேலை தான். உண்மையாக வீட்டில் வந்து நிறைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு தான் நான் வந்து அடுத்த கட்டம் வெளியில் போய் நீ போகிறேன், நீ வீட்டில் உடனே நாய்களுக்கு சாப்பாடு விளைக்கும்ன்றவங்களை நம்பி இருக்கிற ஒரு பிராணிகளை என்ன அது விளைக்கும் சாப்பாடு விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு தான் இனி அடுத்த கட்டத்தை இந்த வேலை திட்டங்களை வெளியில் பார்க்க போகணும். நேற்றைய நாளும் இப்படி தான் இதே சூழ்நிலையால் தான் நான் வந்து வீடியோன்னு போடலாம் போயிட்டு நேற்று ஒன்று பார்க்கணும். அதுக்குள்ள வேலை டியூஷனுக்கு கொண்டு போடணும். சர்மியும் வேறு அமௌண்ட்டை இன்ஜின் வேலை பார்க்கணும். இன்ஜின் வேலை நேற்று வந்து இன்ஜின் வேலை ஒன்று செய்யலை அப்படியே இருக்குது. வீட்டை வேறு சின்ன சின்ன வேலைன்றது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 12 மணிக்கு விடும், ஒரு ஆளுக்கு 1 காலுக்கு விடும். அப்படி கேட்க போகணும். நான் சொல்கிறேன் நானும் நல்ல பொறுப்பு பார்க்க தெரியுது. உண்மையான உண்மைக்குமே நல்ல ஒரு இதாக இருந்து ஏச்சுது. இந்த 4 வேலை குழம்பு எல்லாத்தையும் கொண்டு விளக்கிட்டு வந்துட்டு ஓகே இனி வந்து இப்போ திரும்ப வேலை ஏற்ற போகணும். ஏற்ற போயிட்டு வந்துட்டு நான் இந்த கடையில் சாப்பாடு எடுக்கல, சமைக்க போகணும் போயிட்டேன். ஏன்னா அவாங்க சமி ரயிலுக்கு போட்டேன். ஓகே அப்படி இருக்கு. இன்னொரு வேலை இருக்கு. அம்மா விட்டு வந்த மோட்டர் போட்டு தான் இருக்க பார்க்கட்டேன். அந்த மோட்டர் வந்து வேலை செய்ய இல்லையா, அதே மாதிரி பார்த்து கொடுத்துட்டு தான் போகணும். அம்மா என்ன தண்ணி அடிக்கிறதா இல்லையா? கயிறு கட்டி தான் எனக்கு சரியில்லை தானே, அதே முக பார்த்து கொடுத்துட்டு போ. என்ன டெஸ்ட் ஆயிடும் உருளை காட்டுறாள் இன்னும் காலையில் என்ன பியா என்ன சொல்ல போயிருக்கு வருவேன். எப்போ
நாளைக்கு வருவாளா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாய்க்குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அங்கே படுத்திருக்கணும். இப்போ நேரம் வந்து 11:50 12 மணி ஆகிட்டோம். 12 மணி. மற்றது பிஸ்கனையும் காட்டுறேன். எங்களோட பிஸ்கனுக்கு கண்ணிலாம் ஒரு பிரச்சனை. என்ன பிஸ்கா? கண் தான் நாளுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. முடி கூடினோடைய ஆளுக்கு மேலே சாப்பாடெல்லாம் ஆனது வச்சுட்டு இப்போ சர்மி கால் பண்ணினது ஏற்ற போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிகா வந்து விட்டுட்டேன். சுக மோனிகா நிற்கிறாவ உள்ளுக்கையோ? வாரம் மோனிகா வாரம். அக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மற்ற இடத்துல கம்சிக்கு விட இல்லை. அது உள்ள போய் பார்த்தீங்க என்ன முடியலையா? ஒழிஞ்சிட்டீங்களோ? அப்படியே அக்காண்டு மகன் 2 அண்ணனுக்கும் அவனையும் வேண்டி கொண்டு வரேன்னா கம்சிக்கு போயிருந்தாங்க. இப்போ 1:30 தான் கம்சிக்கு விடும். இவையில கொண்டு வந்து விட்டுட்டு போனோம். ரீசெண்ட் கம்யூனிக்காக எக்ஸாம் எல்லாம் படி எழுதுனீங்க எனக்கு 100. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனிகா கொண்டு வந்து எழுதி விட்டு கிடக்கு. மோனிகா எப்படி இண்டியா படிப்பெல்லாம் போனது? சுற்றாடல எப்படி மார்க்ஸ் என்ன மாதிரி? சுற்றாட செய்யறது மற்ற மார்க்ஸ் தான் தெரியும். தமிழ் சமயம் மேக்ஸ் எல்லாம் தான் தெரியும். என்ன மார்க்ஸ்? எனக்கு தமிழுக்கு வந்து 86 அது சமயத்துக்கு 98 அது என்னது இங்கிலீஷுக்கு 99 மற்றது கணிதத்துக்கு 100. நாளை ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும் பொய் சொல்றியோ இல்லையோ. என்ன நாங்களும் சொல்லுறா. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. கொஞ்சம் குறையத்தான் எடுத்திருக்கிறா போல நடக்குது. இவ கொஞ்சம் கூட சொல்ற மாதிரி தெரியுது. யாரு ஃப்ரெண்ட் பாப்பா மோத்த இந்த மோத்த பார்த்து சொல்லுங்க. கூட எடுத்துருப்பா கூட எடுத்துருப்பா உண்டு. அப்ப நாளைக்கு அம்மாக்களை வேற சொல்றாரு பேப்பர் பாக்குறது. அப்ப நாளைக்கு நான் இங்க போகணும் லைசன்ஸுக்கு. அப்ப அங்க இதோ அப்ப டீச்சரை போன் அடிச்சு டீச்சரோட கதைக்க டீச்சர் இப்ப சொல்லலாம். சரி, அதை டீச்சர் நாளை போவோம். நாளைக்கு போவோம் தானே பார்ப்போம். ஓகே, முதல்ல நாங்கள் வந்து உண்மையிலேயே கல்யாணம் கட்டும் வரையும் கட்டினாக்கு பிறகு வாழ்கிறது பிள்ளைகளுக்காகத்தானே. இப்போ இதுவரை இந்த தருணத்திலேருந்து நாங்கள் பிள்ளைகளுக்காக இப்போ வாழ்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்த அப்புறம் எங்களுக்காக கொஞ்சம் பண்ணாலும் நேரத்தை ஒதுக்குவீங்கம்மா. ஒதுக்குவீங்களா அம்மாக்காக? அம்மாக்களோட கதைப்பினுமோ தெரியாம நடந்து இந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல பிள்ளைகள் தான். அது நல்லவராவது தீயவராவது மண்ணை வளர்ப்பினி. உண்மையில சில அம்மாக்களும் இங்க வீண பிள்ளைகள் போன இல்லாத எரிப்பின விட்ட இது கேட்கல ஏங்க வீணம் என்னன்னு சொல்லிச்சேன். நான் பிள்ளை ஒரு கிழமைக்கு ஒரு போன் எடுத்து கதைக்கிறேன். வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனா சில பிள்ளைகள் அந்த போன் எடுக்காது. ஆனா அம்மாண்ட உணர்வையும் அம்மாண்ட பாசத்தையும் உணர்ந்தா ஒவ்வொரு நாளும் போன் எடுத்து ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை செய்வோம். சரி, அடுத்து அவரை விட்டுப்பா அம்மாக்கா அவரை விட்டு பாத்தீங்கன்னா சொன்னா மோனிக்காக ஏற்றி கொண்டுட்டேன். இனிமேல் என்ன சொன்னேன்டா நான் மோனிகா எழுதிட்டேன். நீங்கள் அம்மா விட்ட தானே போகிறேன் கம்சியை எழுதி கொண்டு போய் சொன்னேன். அப்போ நான் கம்சியை எழுதி கொண்டு அம்மா விட்ட போய் நான் கம்சியை சாப்பிட்டு மோனிகாவுக்கும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு இவருக்கும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். அப்போ இனிமேல் என்ன சொன்னேன்னா எனக்கு 2-3 நாளாக ஒரு தலை சுத்து அண்டெல்லாம் பாவனை பழக வரை சொல்லி நான் போகவே இல்லை. இந்த வேத்து கட்டி தலை சுற்றுது என்னட்டு சரி கண்டுட்டு ப்ரெஷர் பார்ப்போம் வந்துட்டு சொல்லி கிருஷ்ணாவிட்ட போய் ப்ரெஷர் செக் பண்ணிதான். அப்போ கொஞ்சம் கூட தான் காட்டுச்சு. அப்போ கவிதா சொல்லிச்சு டென்ஷனாக இருக்கிறபடியே சில வேலையில் கூட காட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க கையை ஆட்டாமல் இருங்கன்னு சொல்ல
ஓரளவுக்கு இந்த ப்ரெஷர் நார்மலாக 120க்கு நிற்கணும், 138 நின்றுச்சு. சரி அதையும் ஒருக்கா பார்த்துட்டு இருந்தானே, அது கொஞ்சம் கூட நிற்கிது, அதுக்கு அவளும் ஒவ்வொருத்தில் சுத்தாதாடே சரி என்றுட்டு நான் அப்புறம் பிளட் எடுத்து எல்லாத்தையும் ஒருக்கா பார்ப்பேன், சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன். 3 மாதத்துக்கு முன்னே பார்த்தேன் தான், ஏன்னா எனக்கு உடம்பு கூட தானே. அப்போ 3 மாதத்துக்கு முன்னே பார்த்தேன்னா நார்மலாக தான் இருந்தது. இப்போ அடிக்கடி தலை சுற்று வர்றபடியாக தான் ஒரு கப் திருப்பி ஒருக்கா எடுத்து பார்ப்பேன். உண்மையெல்லாம் ஒரு 3-6 மாதத்துக்கு ஒருக்கா எடுத்து பார்க்குறது நல்லது தானே. அப்போ திருப்பி ஒருக்கா எடுத்து பார்ப்போம்னு சொல்லி திங்கக்கிழமை கொண்டு பிளட் கொடுத்து போட்டு நான் பானம் பழகிறதுக்கு கொண்டு போயிட்டேன். இப்போ நேற்றும் போய் எடுக்க டைம் இல்லை, இன்றைக்கு இவர்கிட்ட சொன்னேன், அதுக்கு போய் அதை ரிப்போர்ட் எடுங்க, அதை பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கிறோம் என்னன்னு சொல்லி தண்டை இல்லாமல் சொல்லி சொன்னேன். அப்போ இவர் போய் எடுத்து கொண்டு சொன்னேன், எல்லாம் கூட நிற்குதான்னு சொன்னேன். நான் நம்புகிறேன், எனக்கு சுகர் இல்லையன்றே அது எனக்கு வழியாக உறுதியாக தெரியும். ஆனால் சில நேரம் கொலஸ்ட்ரால் தைராய்ட்ஸ் அதோடு இருக்கு. நான் சொல்லிக்கணும் உங்களுக்கு உடம்பெல்லாம் அந்த அதைக்கிற மாதிரி கை கால் உழைப்புகள் இருக்குதோடு. இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் எனக்கு உடம்புகள் கனத்து கொண்டு முகமெல்லாம் வீங்கி கொண்டு அப்படி வர்ற மாதிரி கிடையாது. உடம்பு தான், ஆனால் அந்த இழைக்குது அப்படி இல்லாமல் இருக்குது, கை கால் உழைப்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ சரி என்ன சொன்னேன், தைராய்டு சரி பாருங்கன்னு. அப்போ சரி ரிப்போர்ட் வந்த அப்புறம் வேறு சொன்னீங்கன்னா வெறும் பார்த்துட்டு சொன்னேன், கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூட நிற்கிது, மற்றெல்லாம் நோம்பலாக இருக்குது கொலஸ்ட்ரால். அப்போ சரின்ட்டு நான் வந்து ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தால் கொலஸ்ட்ரால் அந்த கொலஸ்ட்ரால் 208 நிற்கிது. 200க்கு மேலே 8 வீதம் கொஞ்சம் கூட நிற்கிது, இதோட 2 வீதம் இருக்குது. மற்றது 132 பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது. குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்குதானே. பேட் கொலஸ்ட்ரால் 100க்குள்ளே இருக்கணும் போல கிடாக்குது, எனக்கு தெரியல. அதுன்ற விளக்கம் டாக்டரோட காட்டி கதைக்க சொல்லி வராம். அப்போ அது சுகர் நார்மல், சுகருக்கு நினைக்குது 93, சுகர் நார்மல் 93 நினைக்குது. மற்றது இது தைராய்ட்ஸும் நார்மலாக தான் நிற்கிது, 1.599 நினைக்குது தைராய்ட்ஸ், அதுவும் நார்மல் தான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொலஸ்ட்ரால் ஆகிட்டா நிற்கிது தான். அதுக்கு நாங்கள் நார்மலாக டேப்லெட் எடுக்க தேவையில்லை, எனக்கு தெரியும் டேப்லெட் எடுக்க தேவையில்லை. அம்மா சாப்பாடு எண்ணெய் சாப்பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொண்டு ஓகே. உடம்பும் கிணத்து கொண்டு வெயிட்டும் கூடிக்கொண்டு போகுது, அதை ட்ரை பண்ணுவோம். இனிமேல் கட்டாயம் உடம்பை கவனிக்கத்தான். யாருண்டாலும் ஓரளவு வயசு போனால் எல்லா விரதம் சேர்ந்து வர மாட்டேன். அப்போ லைட்டாக ஒரு விரதம் ஆரம்பிக்க போதுன்னா நாங்கள் கொண்ட்ரோலில் வர்றது நல்லது, எங்களோட உடம்புகளை கவனித்து கொண்டு இருக்கிறது நல்லது. சரி, இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளுறேன், அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பாய்.